அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை என்ன? துறை ரீதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தாவேகாவில் இணைந்த ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி. அண்மையில் ஓய்வு பெற்ற அருண்ராஜ் தாவேகா தலைவர் முன்னிலையில் இணைந்தார். சென்னையில் அரசு சேவை இல்லத்தில் தங்கி பயிலும் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கொடூர செயலில் ஈடுபட்ட காவலாளியை கைது செய்து காவல்துறை விசாரணை. பெண்களுக்கான இல்லங்களில் பெண் காவலர்களை நியமிக்க முடிவு. சென்னை சேவை இல்ல சம்பவத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. நெல்லுக்கான பணம் 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஊதியம் வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தல். கோவை ஆட்சியர் அலுவலகம் முன் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். மதுரை தூத்துக்குடி இடையே 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை. மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு. மோடி ஆட்சிக்கால சாதனைகளை நாட்டின் பல்வேறு இடங்களில் எடுத்துரைக்க பாஜக ஏற்பாடு. பதினொன்று நாட்களில் பெண்களின் வளர்ச்சியை பாஜக அரசு மறுவரையறை செய்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். பெண்களுக்கான நலத்திட்டங்களை பட்டியலிட்டு சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் மதவாத பிளவை தூண்ட அமித்ஷா முயற்சிப்பதாக திமுக எம்பி ஆராசா குற்றச்சாட்டு. பேசப்படாத சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்கும் மத்திய அரசு கீழடி அகழாய்வை அங்கீகரிக்காதது ஏன் எனவும் கேள்வி. அரசியல் ஆதாயத்திற்கான அப்பட்டமான பொய்களை அமித்ஷா பேசியிருப்பதாக ஆராசா கண்டனம். தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வைப்பதாகவும் குற்றச்சாட்டு. மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும், மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. 98% தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றிவிட்டதாக ஆராசா விளக்கம். பொய்களை மட்டும் பேசிவிட்டு சென்ற அமித்ஷா நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் சவால். வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நானும் கூப்பிடுறேன். நாங்கள் 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க, எங்கே வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்குது. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது, அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேருக்கு காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யலை, சொல்லாதையும் செஞ்சுருக்கோம். நான் கூப்பிட்றேன் அவரை, அவர் கூப்பிட வேணும், நான் கூப்பிட்றேன், வாங்க. அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியிலா, சென்னையிலா, புவனேஸ்வரிலா, ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேச வைக்க வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் கட்டாயம் ஏற்படும் என ராமதாஸ் பேட்டி. வியாழக்கிழமை தைலாபுரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் தகவல். கூடலூர் அருகே யானை தாக்கி முதியவர் உயிரிழந்ததால் மக்கள் ஆவேசம். பிதற்காடு பகுதியில் அனைத்து கடைகளும் அடைப்பு. நெல்லை வீரவநல்லூரில் மனித தலையுடன் சாமியாடிய 5 பேர் மீது வழக்கு பதிவு. மனித தலையுடன் சாமியாடிய காட்சி வெளியான நிலையில் போலீஸ் நடவடிக்கை. மேகாலயாவுக்கு தேனிலவு சென்ற தம்பதி காணாமல் போன வழக்கில் திருப்பம். கூலிப்படையை வைத்து கணவனை மனைவி கொலை செய்தது கண்டுபிடிப்பு.
மெக்காவில் ஹஜ் யாத்திரையை நிறைவு செய்த இஸ்லாமிய யாத்ரீகர்கள் ஆயிரக்கணக்கானோர் காபாவை 7 முறை சுற்றி வந்து பிரார்த்தனை. இந்திய பங்குச் சந்தைகளில் இன்றும் உயர்வுடன் வர்த்தகம். சென்செக்ஸ், நிப்டி குறியீடுகள் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. புகழ்பெற்ற டிக்டாக் பிரபலம் டாக்டர் காபிலே அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தல். விசா காலத்தை தாண்டி இருந்ததால் நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.